வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பாத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வகால நபியுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். أو كما قال عليه الصلاة والسلام. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லா. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த சபையில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்குவதற்காக தேர்வு செய்த மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதத்துடைய 2வது ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். கடந்த காலங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் படிக்க வேண்டும், நபிகளாரை பற்றி அதிகம் விவாதிக்க வேண்டும், நபிகளாரை பற்றி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், அதற்கான பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் சில தகவல்களை பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்று வரும்பொழுது கிதாபுகளில் எழுதுவார்கள், நமக்கும் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. அதாவது நாம் நபிகளாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒன்று இருக்கிறது. திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், மனைவியுடைய உரிமைகள் என்ன என்ற பொறுப்பை அறிந்து மனைவிக்கான ஹக்குகளை, கடமைகளை நிறைவேற்றுவது போன்று ஒரு முஃமின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் எப்படியெல்லாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம், அந்த கடமைகள் எப்படியெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற தெளிவு அல்லாஹு தாலா குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு வழங்குகிறான். அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டுமென்றால் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம படிக்க வேண்டும். அதில் நம்ம வரும்பொழுது நாம் ரசூலுல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று எழுதும் பொழுது கிதாபுகளில் எண்ணிக்கையில் சில மாற்றங்கள் இருக்கிறது. சிலர் கூடுதலாக, சிலர் குறைவாக எழுதுகிறார்கள். ஆனால் பொதுவான சில விஷயங்கள் எழுதுகிறார்கள். முதலாவது, ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். நபிகளார் எங்களுடைய தலைவர், நபிகளார் அல்லாஹு தாலாவுடைய இறுதி தூதர் என்று ஈமான் கொள்வது நபிகளாருக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தலையாய கடமை. அது நம்ம அனைவருமே அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கடமையில் யாரும் மறந்தும் தவறு செய்ய போகிறதில்லை. ஏன்னா இந்த கடமையை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இரண்டாவது, ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அடுத்தடுத்து சில கடமைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களிலே அந்த கடமைகள் என்ன, அந்த கடமைகளை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பது பற்றி பார்க்கலாம். முதல்ல ரசூலுல்லாஹை நாம் நேசிக்க வேண்டும். இது அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற கட்டாய கடமை. ரசூலுல்லாவை படிக்க வேண்டும் என்பதும் கடமை. அதனால தான் சென்ற வாரங்களில் ரசூலுல்லாவுடைய பயோகிராஃபி என்ற தலைப்பின் கீழே
ரசூலுல்லாஹை பற்றிய முக்கியமான சில அடிப்படை தகவல்களை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து நாம் ரசூலுல்லாவை ஏன் நேசிக்கணும், ரசூலுல்லாவை நேசிப்பதனால் நமக்கு என்ன ப்ராஃபிட், நபிகளாரை நேசிப்பதனால நமக்கு என்ன ப்ராஃபிட் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏன் ரசூலுல்லாவை நேசிக்கணும், இந்த கேள்விக்கு குர்ஆன் ஹதீஸ் நிறைய தகவல்களை நமக்கு தருகிறது. நிறைய தகவல்கள் ஒற்றை வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் அநேகமாக இந்த ஒரு பதில் போதுமானது. ஆனாலும் அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்காண்டி வேறு வேறு சில அதிகமான மேல் விளக்கங்களையும் கொடுக்குறான். மேல் விளக்கங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஆனாலும் நம்ம ஒரு அடியார், அல்லாஹ் எஜமான், அந்த எஜமான்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். அவன் ஒரு பதில் சொல்கிறான், அந்த பதிலே நமக்கு போதும், மேற்கொண்டு எனக்கு அதில் மேல் விளக்கங்கள் தேவையில்லை. ஆனாலும் அல்லாஹ் தஆலா மேல் விளக்கங்களை சொல்லுவான். அது அவனுடைய ஒரு பெருந்தன்மை. முதலாவது ரசூலுல்லாவை நம்ம ஏன் நேசிக்கணும், முதல் காரணம் ரசூலுல்லாவை நேசித்தாதான் முஃமினாக இருக்க முடியும். ரசூலுல்லாவை நேசிக்காமல் முஃமினாக இருக்க முடியாது. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், சாய்ஸ் கிடையாது. விரும்பினா ரசூலுல்லாவை நேசித்து கொள்ளலாம், விரும்பினா ரசூலுல்லாவை நேசிக்க வேண்டாம் என்றெல்லாம் சாய்ஸ் இல்லை. அதாவது சில பேர் இப்படி கேட்கலாம், ரசூலுல்லாவை ஏங்க நேசிக்கணும், பின்பற்றணும், ஓகே, ரசூலுல்லாவை பின்பற்ற சொல்கிறான், என்னுடைய உணவு பழக்கம் ரசூலுல்லாவை போன்று இருக்கிறது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை ரசூலுல்லாவை போன்று இருக்கிறது, நான் வியாபாரம் செய்கிறேன், அப்படி அச்சு அசல் மாறாமல் ரசூலுல்லா என்ன சொன்னாலோ அப்படி வியாபாரம் செய்கிறேன், நான் தக்பீர் கட்டி தொழுகிறேன், ரசூலுல்லா எப்படி தொழுதாங்களோ அப்படி தொழுகிறேன், இப்படி என்னுடைய எல்லா கட்டங்களையுமே ரசூலுல்லா எப்படி வடிவமைத்து கொடுத்தார்களோ அப்படி அமைத்துக்கிட்டேன், நான் ஏன் பிரியப்படணும் என்று ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கு பதிலெல்லாம் கிடையாது. அல்லாஹ் சொல்ல பிரியப்பட்டு தான் ஆகணும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிக்கும், உன்னுடைய உயிரை காட்டிலும் நீ ரசூலுல்லாவை பிரியப்படணும். என்னுடைய உணர்வு என்பதெல்லாம் இங்கே கிடையாது, நான் என்பதெல்லாம் ரெண்டாவது, என்னை தாண்டி பொதுவாக. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் நீளமாக சொல்லுவாங்க. இந்த ஹதீஸுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாவை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாவுடைய கருத்தை படுத்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த துனியாவிலேயே எனக்கு அப்புறம் நான் அதிகமாக நேசிக்கிறது உங்களை தான். பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க, சில பேர் சொல்லலாம், ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னு சொன்னால் யாருமே தன்னை அதிகமாக நேசிப்பாங்க, அது வெளியே சொல்ல மாட்டாங்க. தன்னை அதிகமாக நேசிப்பார்கள், தனக்கு பிறகு தான் மனைவி பிள்ளைகளாக இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆள் மனசில் அது இருக்கும். அது தனிமையில் யோசித்து பார்த்தா தெரியும். தனிமையில் யோசித்து பார்த்தா நமக்கு தெரியும், ஆமாம், இந்தந்த விஷயங்களை இந்தந்த இடங்களெல்லாம் நமக்கு நம்முடைய நேசம் அதிகமாக, நம்மை பற்றி நேசம் அதிகமாக இருந்தனால தான் நம்முடைய மனைவிட்டு இப்படி பதில் சொன்னோம், நம்முடைய கஸ்டமர்கிட்ட இப்படி பேசணும், நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இப்படி பேசணும்னு தனிமையில் விளங்கலாம். ஆனால் பொது வெளியில் யாரும் ஏற்றுக்க மாட்டோம். பொது வெளியில் அப்படிலாம் கிடையாதுங்க, எனக்கு என்னுடைய அம்மா தான், என்னுடைய அத்தா தான், என்னுடைய மனைவி தான், என்னுடைய மூத்த பிள்ளை தான் அப்படின்னு சும்மா சொல்லலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே யாருக்குமே தன்னை பற்றிய நேசம் அதிகமாக இருக்கும். இதை வெளிப்படையாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எனக்கு பிறகு அதிகமாக உங்களை நேசிக்கிறேன், என்னுடைய வியாபாரம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள் எல்லாத்தை விட அதிகமாக உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லான்னு சொன்னாங்க. உமரே இன்னும் உன்னோட ஈமான் பரிபூரணம் அடையலை. அப்போ ரசூலுல்லாஹி இந்த பதிலை புரிஞ்சுக்கிட்டுமே, லான்ற வார்த்தையை தான் சொன்னாங்க. உமர் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம சர்ச்சைக்குரிய பதிலை சொல்லிட்டோன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸிக யா ரசூலல்லாஹ், பியதி நஃப்ஸிக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உம்முடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், இதுதான் உண்மை, என்னை விட அதிகமாக நான் உங்களை நேசிக்கிறேன். உமருடைய உள்ளத்தில் உமருடைய நேசத்தை காட்டிலும் ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் மிகைத்திருக்கிறது என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் ஒரே பதில் தான் சொன்னாங்க, அல் ஆன், இப்போ தான் சொன்னாங்க. உமரே, இப்போ தான் ஈமான் உனக்கு பரிபூரணம் அடைஞ்சிருக்கு. அருமையான சகோதரி பெருமக்களே, ரசூலுல்லாவை ஈமான் பிரியப்படுவது என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. இப்படி சொல்கிறது பொருத்தமாக இருக்கும். ரசூலுல்லாவை நேசிக்காமல் ரசூலுல்லா பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. அது அல்லாஹுடைய பார்வையில் நீ ரசூலுல்லா பின்பற்ற வேண்டிய தேவையே இல்லை. ரசூலுல்லாவுடைய பிரியம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை, ஆனால் ரசூலுல்லாவை நான் பின்பற்றுறேன்னா நீ தேவையே இல்லைங்கிற அல்லாஹ். நீ இந்த நபிக்கு தேவையே இல்லை. நீ இந்த நபியை பின்பற்றுவதாக இருந்தால் முதல்ல நீ இவரை முழுமையாக பிரியப்படணும். உன்னுடைய உள்ளத்தில் இந்த நபி பற்றிய நேசம் முழுமையாக இருந்த, இதுதான் ஃபஸ்ட்டு.
இதில் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கிட்டு இல்லை நான் ரசூலுல்லாவை நான் பின்பற்றுகிறேன், என்னுடைய தலைவர், இந்த வியாக்கியானெல்லாம் இங்கே தேவையே இல்லை. கண்ணியமான சகோதர பெருமக்களே, சஹாபாக்கள் உயர்ந்த இடத்திற்கு வந்ததற்கான அடிப்படை காரணம் ரசூலுல்லாவுடைய நேசம்தான். நான் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறேன். சொர்க்கவாதியை பார்த்து அல்லாஹு தஆலா பேசுவான், சொர்க்கத்தில் எல்லா நியமத்துகளும் கிடச்சிருச்சு, சொர்க்கத்தில் எல்லா நியமத்துகளும் கிடச்சிருச்சு. இப்போ அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளை அழைச்சி பேசுவான், எப்படிப்பா இருக்குது சொர்க்கம்? ஒரு உதாரணமாக ஒரு விருந்தாளிக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டோன்னு சொன்னால் வீடு வசதியாக இருக்கான்னு கேட்போம் இல்லையா? இது மாதிரி எல்லாம் கேட்பான், எப்படிப்பா சொர்க்கம் வசதியாக இருக்கா? சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்மலாம் பதில் சொல்லுவோம், யா அல்லாஹ் என்ன குறை? எந்த குறையும் இல்லை, எனக்கு கேட்குற எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எந்த குறையும் இல்லை, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ அல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்பான், இதை விட சிறந்த ஒன்றை நாங்கள் கொடுக்கட்டுமா, நான் உனக்கு கொடுக்கட்டுமான்னு கேட்பான். இப்போ நம்ம சொல்லுவோம், யா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு மேலே என்ன இருக்குது? சொர்க்கத்தை விட உயர்ந்தது என்ன இருக்குது? என்னன்னு கேட்போம். இப்போ அல்லாஹ் சொல்லுவான், ரலீது லக்கும், உங்களை நான் பொருந்தி கொண்டேன். புரியுதா? நான் உங்களை பொருந்தி கொண்டேன், இனி உங்கள் மீது கோபப்பட மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லுவான். அருமையான சகோதர பெருமக்களே, நான் கடந்த வாரங்களில் பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கிறது. அல்லாஹுடைய ரில்லாவிற்கு முன்பு சொர்க்கம் ஒன்றுமே கிடையாது. சொர்க்கம் கொசு ரெக்க மாதிரி வச்சுக்கோங்க. அல்லாஹுடைய பொருத்தம் என்பது ஆக உயர்ந்தது. ரில்வானுல்லாஹில் அக்பர், அல்லாஹ் சொல்லணும், ஒரு சொர்க்கத்திலே ஆக உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம். நான் உங்களின் மீது பொருந்தி கொண்டேன், இனி உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளை பார்த்து பேசுவான் இல்லையா? இதுதான் சொர்க்கத்தில் ஆக உயர்ந்த அந்தஸ்து. இந்த அந்தஸ்தை சஹாபாக்கள் துனியாவிலே பெற்றுக்கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹுன்றது சாதாரணமான வார்த்தை இல்லை, நம்ம சாதாரணமாக கடந்துட்டு போகிறோம். ரஹமத்துல்லாஹி அலைஹி மாதிரி ரஹமத்துல்லாஹி அலைஹியும் பெரிய வார்த்தை தான். ரலியல்லாஹு அன்ஹுன்றது ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறோம். உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி ஆக சிறந்த சர்டிஃபிகேட் இதுதான், இதை விட சர்டிஃபிகேட் ஒன்றும் கிடையாது. இந்த சர்டிஃபிகேட் சஹாபாக்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால், கிதாபுகள் எழுதுவார்கள், ஃபஸ்ட்டு ரசூலுல்லாவை அவர்கள் நேசித்தார்கள். ரசூலுல்லாவை சஹாபாக்கள் நேசித்தது போது உலகத்தில் யாருமே நேசித்தது கிடையாது. உலகத்தில் உர்வா பின் மசூத் என்ற ஒரு சஹாபி, பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் போது ஹுதைபியாவிற்கு காஃபிர்களுடைய தூதுவராக வந்தவர் இந்த உர்வா பின் மசூத். காஃபிர்களின் புறத்திலிருந்து பேச்சுவார்த்தை வந்தது உர்வா பின் மசூத். வந்து பார்த்துட்டு திரும்ப காஃபிர்கள்ட்ட போய் பேசுகிறாரு, நான் ரோம் தேசத்திற்கு கிஸ்ராவிற்கு தூதுவனாக போயிருக்கிறேன், பாரசீக தேசத்திற்கு கைசருக்கு தூதுவராக சென்றிருக்கிறேன், அபிசீனியாவுடைய நஜ்ஜாசிக்கு தூதுவராக சென்றிருக்கேன். உலகத்தில் முஹம்மது போலவும் முஹம்மதுடைய அந்த சீடர்களை போலவும் ஒரு ஒரு அந்த அந்த மனப்பான்மையை நான் உலகத்தில் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஆச்சரியமாக இருக்கின்றான். அவர் போய் சொல்கிறாரு, உலகத்தில் இது மாதிரி ஒரு முஹப்பத்தை நான் பார்த்தது இல்லை. என்ன அந்த மனுஷன் சளி சிந்தனா பிடிச்சி வச்சுக்கிறாங்க, எங்கள் சளியை கீழே துப்ப ஒரு அசுத்தம் அதை பிடிச்சி சேகரித்து வைக்கிறாங்க. அந்த முகம்மது ஒது செய்கிறாரு, அந்த தண்ணியை கீழே விழாமல் பிடிச்சி உடம்புல தடவிக்கிறாங்க. அதில் அவ்வளோ ஒரு போட்டி நடக்குது. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும், நம்முடைய சிந்தனைக்கு எட்டாது. மடத்தனம்னு சொல்லி கடந்துடுவோம், மடத்தனமாக இருக்குன்னு கடந்து போயிடுவோம். அந்த பேரின்ப காதலுக்கு மடத்தனம்லாம் தெரியாது. வரலாறுல ஒரு செய்தி சொல்லுவாங்க, மஜ்னூன் இருக்கிறான் இல்லையா, ஒரு நாயை பிடிச்சி முத்தம் கொடுத்தான். ஏன்பா இந்த நாயை பிடிச்சி முத்தம் கொடுக்குற? லைலா வசிக்கின்ற வீட்டின் வழியாக இந்த நாய் சென்றது. லைலா வீட்டு வாசல் வழியா இந்த நாய் போச்சு, அதனால் இந்த நாயை முடிச்சு முத்தம் கொடுக்குறேன். அது காதலுடைய அடையாளம் உங்களுக்கு தெரியாது. அருமையான சகோதர பெருமக்களை, எதற்காக சொல்லியிருந்தேன்னா, சஹாபாக்கள் ரசூலுல்லாவை நேசித்தது போன்று உலகத்தில் எந்த தலைவரும் நேசிக்கப்படலை, எந்த தலைவரும் நேசிக்கப்படலை. அருமையான இதுதான் சஹாபாக்களுக்கு அந்த ரலியல்லாஹு அன்ஹுன்ற அந்தஸ்தை கொண்டு போச்சு. இதை விட்டுட்டு நம்ம என்னாமல் செஞ்சாலும் ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. ரசூலுல்லாவுடைய நேசத்தை உள்ளத்தில் கொண்டு வராமல் நம்ம செய்கின்ற எந்த அமலுக்கும் எந்த மரியாதையும் கிடையாது. எந்த அமலாக இருந்தாலும் சரி, அதில் அந்த பிளாங்கில் என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ரசூலுல்லாவுடைய நேசத்தில் கொஞ்சம் குறை வச்சுட்டு நம்ம செய்கின்ற எந்த அமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த அமலுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ரசூலுல்லாவுடைய நேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரசூலுல்லாவை நம்ம நேசிக்கிறோம். ஒரே பதில் அல்லாஹ் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னது போன்று அந்த ஒரு பதில் போதுமானது. அருமையான சகோதர பெருமக்களே, நாம் எல்லாம் முஃமினா, அவ்வளோதான். அல்லாஹ் ரசூலுல்லாவை நேசிச்சு ஆகணும். ஏன் தேவையில்லை? ஏன் ரசூலுல்லா மூமினுக்கு ஈமானுக்கும் ரசூலுல்லாவை நேசத்துக்கு என்னங்க சம்பந்தம்? அது தேவையில்லை. அருமையான சகோதர, ரசூலுல்லா இதில் காரணமெல்லாம் சொல்லலை, வேணா நம்ம காரணம் தேடலாம். ஹதீஸ்களில்
ரசூலுல்லாவை ஏன் நேசிக்க சொல்கிறாங்க? நான் என்னுடைய தாயை நேசிக்கிறேன், நியாயம் இருக்குது. என்னுடைய தந்தையை நேசிக்கிறேன், நியாயம் இருக்குது. என்னை நம்பி வந்திருக்கேன், என்னோடய மனைவியை நேசிக்கிறேன், என்னுடைய இரத்தத்தில் உருவாகியிருக்க என்னுடைய பிள்ளைகள் நேசிக்கிறேன். ஏதாவது ஒரு பயாலஜிக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குது. ரசூலுல்லாவை நாம் ஏன் நேசிக்கணும்? ஹதீஸ்களில் சில காரணங்களை எழுதுவார்கள். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும். துனியாவில் நான் நம்முடைய பிள்ளை தான், நம்முடைய மனைவி, இவங்களுக்காண்டி எல்லாமே எவ்வளோ முடியுமோ நம்ம எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை சகிச்சுட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவு நல்லபடியாக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சிரமப்படுவோம். குறிப்பாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் எவ்வளோ சிரமங்கள் எவ்வளோ அசிங்கங்கள் இருந்தாலும் அந்த மனைவி மக்களுக்காக வேண்டி அந்த சிரமங்களை சகிச்சுக்கிறத பார்க்கிறோம். நம்ம முன்னாடி நம்முடைய மனைவி கஷ்டப்படக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று யோசிப்போம். இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பும் கூட, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இதே மனிதன் எப்படி யோசிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இதே மனுஷன் எப்படி யோசிப்பான்? யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌம இதிம் பிபனி. அல்லாஹ்ட்ட போய் பேசுவான், யா அல்லாஹ் என்னை விட்டுடு, என்ன மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு. யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌம இதிம் பிபனி. எஃப்ததின்னு சொன்னால் ஃபிதியான்னு சொல்லுவாங்க. ஃபிதியான்னு சொன்னால் நஷ்ட ஈடு, தமிழில் சரியான வார்த்தை நஷ்ட ஈடு. என்னை விட்டுடு, எனக்கு மன்னிப்புக்கு நஷ்ட ஈடா என் பிள்ளையை தூக்கி நரகத்தில் போட்டுக்கோ. நம்ம பேசுவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், யாரோ பையனை நரகத்தில் போடுன்னு சொல்ல மாட்டான் மனுஷன். பி பனீஹி, அவனுடைய மகனை, வசாஹிபத்திஹி, என்னுடைய மனைவி, பெண் சொல்வா, என்னுடைய கணவனை தூக்கி நரகத்தில் போடு, என்னை விட்டுடு. வாஹி, என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை தூக்கி நரகத்தில் போடு, என்னை விட்டுடு. வ உம்மிஹி வ அபி, என்னுடைய தாய் தகப்பனை வேண்டுமானால் நரகத்தில் போடு, தயவு செஞ்சு என்னை விட்டுடுன்ட்டு சொல்லி மனிதன் அல்லாஹு தாலாவிடத்தில் பேசுவான் என்பதாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். கற்பனை செய்ய முடியாது, கற்பனைலாம் செய்ய முடியாது. துனியாவில் உதாரணத்துக்கு ஒரு கடுமையான வெயில் நேரத்தில் போயிட்டுருக்கோம், செருப்பு பையனுக்கு மிஸ் ஆகிடுச்சு, கடுமையான வெயில், நம்ம செருப்பை போடுவோமா, நம்முடைய பிள்ளைக்கு செருப்பை போடுவோமா? இது ஒரு கேள்வியா? பையனுக்கு தான் செருப்பு கொடுப்போம், நம்ம வெறுங்காலோட சுடுமணலில் போவோம். ஏன்? அது பையன். ஆனால் இதே தகப்பன் அங்கே என்ன பேசுவான்? யா அல்லாஹ் அந்த நரகத்தை அவனுக்கு கொடுத்துரு, எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, என்னுடைய குற்றத்திற்கு பரிகாரமாக நஷ்ட ஈடாக அவனை தூக்கி உள்ள போடு, என்னை விட்டுடுன்று மனிதன் பேசுவான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். யௌம யஃபிருல் மரு, அதாவது மினதாபி யோமீன் பிபனி வசாஹிபத்தி வாஹி வஃபசீலத்துல்லதி துவி ஒமன் ஃபில் அர்லி ஜமியா சும்மா இஞ்சி. அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் துனியாவில் யாரை வேணால் தூக்கி உள்ளே போடு, எனக்கு நஷ்ட ஈட யாரை வேணால், அதெல்லாம் நடக்காது, அது வேறு விஷயம், அது சாத்தியமே இல்லை. பையனை மகனை தூக்கி நரகத்தில் போட்டுட்டு அல்லாஹ் அப்பனை சொர்க்கத்துக்கு கூட போகிறதில்ல, அப்பனை தூக்கி நரகத்தில் போட்டு அல்லாஹ் பையனை சொர்க்கத்துக்கு கூட போகிறதில்ல, அது சாத்தியம் இல்லை. ஆனாலும் இவனுடைய வாதங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, ஆனால் அந்த நபி இப்போ பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை விட, உன்னுடைய மனைவியை விட, உன்னுடைய பிள்ளைகளை விட, உன்னுடைய தாய் தகப்பனை விட, உன்னுடைய பொருளாதாரத்தை விட ரசூலுல்லாவை அதிகம் நேசிக்க சொன்னதற்கான காரணத்தை கிதாபுகள் எழுதுவார்கள். ஆனால் அந்த நபி சஜிதாவில் கிடப்பார், அவர் தான் சொர்க்கவாதி, சொர்க்கம் அவருக்கு தான் திறக்கப்படும். ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய கதவை தட்டுவாங்க, மண் அன்தன் கேட்கப்படும். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ யாருப்பான்னு கேட்கப்படும், நான் தான் முஹம்மதுன்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்துடைய அந்த காவலாளி பதில் சொல்லுவான், எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், முஹம்மதை தவிர யார் வந்தாலும் திறக்கக்கூடாது, உமக்கு தான் முதல்ல சொர்க்கம் திறக்கப்படணும்னு சொல்லி அந்த அல்லாஹுடைய கட்டளையை சொல்லிட்டு தான் திறப்பாங்க. சும்மா கூட திறக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இடத்துல அந்த வார்த்தையை பதிவு செய்வாங்க, முதல்ல உங்களுக்கு தான் சொர்க்கத்துடைய கதவுகளை திறக்கணும் என்பதை அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான்னு சொல்லி கதவு திறப்பாங்க. அந்த நபி சொர்க்கத்துக்குள்ளே போயிருக்கலாம், ஆனால் போக மாட்டாங்க, சஜிதாவில் கிடப்பாங்க. என்னுடைய உம்மத்தினர்கள் அனைவருமே சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்படும் வரை நான் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார் என்றால் நம்ம அந்த நபி எவ்வளோ நேசிச்சாகணும், புரியுதா? அதாவது சில செய்திகளை நம்ம யோசிக்கணும். ஹதீஸ்கள் ஒன்றுக்கொன்று இப்படி தான் இருக்கும். ரசூலுல்லாவை நம்ம ஏன் இவ்வளவு நேசிக்கணும்? அப்படி என்னதான் ரசூலுல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் நம்முடைய தாய் தகப்பனை விடவா? அந்த தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே, தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குன்னு சொல்றானே, இந்த தாய் தகப்பனை விட அந்த நபிகிட்ட அப்படி என்ன இருக்கு? ஒரே காரணம், இந்த தாயும் தகப்பனும் இவனுக்கு நரகத்தில் செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன காப்பாத்துன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த நபி இந்த மனிதனையே சொர்க்கத்திற்குள் போகாம நான் போக மாட்டேன்னு சஜிதாவில் விழுந்து பிடிவாதம் பிடிப்பார்கள் என்பதாக அருமையான சகோதர மக்களே,
ரசூலுல்லாவை பற்றி ரசூலுல்லா சொல்லி காட்டுகிறார்கள். இந்த காரணத்திற்காக நம்ம ரசூலுல்லாவை அதிகம் நேசித்தாக வேண்டும். சஹாபாக்கள் நேசித்தார்கள். சஹாபாக்கள் நேசித்ததெல்லாம் ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப அறிவுக்கு பொருந்தாத மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே மேதாவித்தனமாக பேசுவோம். இது என்ன இதெல்லாம் ஓவரா இல்லையான்னு கேட்போம். என்னன்னு சொன்னால் இதுதான் நம்முடைய பிரியம், இதுதான் நம்முடைய பிரியம், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவரா இல்லை என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுதான் நம்முடைய பிரச்சனை. சஹாபாக்கள் முழுவதுமாக நேசித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்போவுமே தன்னுடைய மகனை விட அதிகமாக உசாமா பின் ஸைதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உசாமா பின் ஸைத் ரசூலுல்லாவுடைய வளர்ப்பு மகன் ஸைத், அவருடைய மகன் உசாமா. ரசூலுல்லாவுக்கு பேரன், நேரடி பேரன் இல்லை, வளர்ப்பு மகனுடைய மகன் உசாமா பின் ஸைத். இந்த பக்கம் உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாவுக்கு சொந்தக்காரரும் கூட. அவருடைய மகன் இப்னு உமரும் சொந்தக்காரர். இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்களே, எப்போ பார்த்தாலும் மகனை விட அதிகமாக முக்கியத்துவம் உசாமாவிற்கு கொடுப்பார்கள். மகனை விட அதிகமாக உசாமாவிற்கு கொடுப்பார்கள். மகன் ஒரு கட்டத்தில் கேள்வி கேட்க, என்ன எப்போ பார்த்தாலும் என்னை விட உசாமாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அதுலேயும் நான் உங்களுடைய மகன் அப்படின்லாம் கேட்கல. உசாமாவை விட நான் நிறைய பணிகளில் செஞ்சுருக்கிறேன். ரசூலுல்லாவுடைய பணிகளை முன்னெடுத்ததில் உசாமாவோட நான் முன்னணியில் இருக்கிறேன். அதிகமான போர்க்களங்களில் கலந்துருக்கிறேன். அதான் இதில் கூட பாருங்கள், நான் மகன் நீங்கள் எனக்கு முன்னுரிமை கொடுக்குன்னு கேட்கல. சஹாபாக்கள் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கிற நாவ அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு கொடுக்கல. நான் பல கட்டங்களில் மார்க்கத்திற்காக வேண்டி உசாமாவோட முன்னணியில் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். எதற்காக நீ உசாமாவிற்கு முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ரசூலுல்லாஹ் உன்னை விட இவர் அதிகமாக நேசிச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அந்த உசாமாவை நேசிச்சிருக்கிறாங்க. அந்த நேசத்தின் வெளிப்பாடு நான் நேசிக்கிறேன். நீ என்னுடைய மகன் தான், மார்க்கத்திற்காக நீ நிறைய பாடுபட்டு இருக்கிற, ஆனாலும் இந்த உசாமாவை என்னுடைய ஹபீப் நேசிச்சிருக்கிறார் சொல்லிட்டு ஒரு ஹதீஸை சொன்னாங்க. ஒரு முறை மஸ்ஜித் நபவிக்கு போன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மடியில் பேர குழந்தை ஹசன், இது நேரடி பேரன், ரசூலுல்லாஹுடைய மகள் ஃபாத்திமாவுடைய பேரன் ஹசன், இன்னொரு ஜெயிதுடைய மகன், வளர்ப்பு மகன் ஜெயிதுடைய மகன் உசாமா. இந்த உசாமாவையே ரெண்டு பேரையும் மடியில் வச்சுட்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம உஹிப்புஹுமா, யா அல்லாஹ் இந்த ரெண்டு பேரையும் நான் நேசிக்கிறேன், ஃபஹிப்பஹுமா, எனவே நீ இந்த பிள்ளைகளை நேசி. எப்படி? நான் இந்த பிள்ளைகளை நேசிக்கிறேன், அதனால் நீ இந்த பிள்ளையை நேசி என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹ் இந்த குழந்தையை நேசித்தாங்க என்ற காரணத்தினால உன்னை விட அதிகமாக நான் இந்த குழந்தையை நேசிக்கிறேன் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகனிடத்தில் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்விடமிருந்து, அதாவது உம்மஹானியிடமிருந்து ஒரு செய்தியை படித்தாங்க. இந்த ஹதீஸை அறிக்கிறது உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த உம்மஹானி யாருன்னு சொன்னால் ரசூலுல்லாவுடைய ஒன்று விட்ட சகோதரி. ரசூலுல்லாவுடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப். அபு தாலிபுடைய மகள் தான் உம்மஹானி, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சகோதரி. இப்போ ரசூலுல்லாவுக்கும் சகோதரி தான். இங்கே வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு முறை பார்க்குறாங்க, ஹதீஸில் வருது, சாலஹுல் இதாம, வீட்டில் என்னப்பா சாப்பாடு இருக்குன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, மா இந்தனா இல்லல்கள், யா ரசூலுல்லாஹ் ஒன்றும் கிடையாது, அந்த வினிகர் காடின்னு சொல்லுவோம், ஊறுகாலம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி புளிப்பான அது ஒரு உணவுப் பொருள், வினிகர்னு சொல்லுவோம், இந்த உணவு கல்லை தவிர வேறு இல்லை அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருது, ஃபதாஹபி அதை கொண்டு வாமான்னு சொன்னாங்க. அந்த அம்மா கொண்டு வந்த சகோதரி, ரசூலுல்லாவுக்கு சகோதரி கொண்டு வந்தாங்க. ஜாலி யகுலுஹு, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. இதோட செய்தி முடியலை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நிஅமல் இதாமு அல் ஹல், உணவுகள்லையே இதாமுன்னு சொன்னால் சால்னாக்கு சொல்லுவோம். சால்னாக்கு ஊற்றி சாப்பிட்றோம்ல, கிரேவி ஐட்டத்திற்கு அரபியில் இதாம்னு சொல்லுவோம். சால்னா ஊற்றி சாப்பிடக்கூடிய சால்னாக்களிலேயே ஆக சிறந்த சால்னா கிரேவி அல் ஹல் என்பதாக அந்த வினிகரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது கூட ரசூலுல்லாஹ் இந்த மைண்ட் செட்டில் சொல்லியிருக்கலாம். கிதாபுகளில் இதையும் காரணமாக எழுதுகிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்முடைய சகோதரி வீட்டுக்கு யார் வீட்டுக்கோ போகிறோம், சாப்பாடு என்ன இருக்குன்னு கேட்குறோம், அவங்க ஏதோ ஒரு கொடுக்குறாங்க, பழைய சோறு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், பழைய சோறாப்பா கொடுக்குறேன்னு கேட்போமா? அப்படி கேட்க மாட்டோம். இப்போ பழைய சோறு இவ்வளோ பெரிய உணவு தெரியுமா, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளோ சிறந்த உணவு, சரி கொடுப்பான்னு சாப்பிடுவோம். இது நார்மலாக, அதாவது விருந்தோம்பல் கொடுக்குறவங்க வருத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை முன்னுரிமைப்படுத்துறது, அதை சிறப்புப்படுத்துறது ஒரு உலகத்துடைய வளமை. அப்போது சால்னா, ஏதாவது வினிகர் தான் இருக்குன்னு சொன்னப்போ வினிகரை சும்மா சாப்பிடாம உணவுகள்லேயே ஆக சிறந்த உணவு சொன்னால் கொடுத்தவங்க சந்தோஷப்படுவாங்க என்ற காரணத்திற்காக கூட ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம்.
கிதாபுகளில் எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னதற்கான காரணம் உம்மஹானியை சந்தோஷப்படுத்துவதற்காக கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். இந்த செய்தியை கேட்டதிலிருந்து ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, வாழ்நாளில் மவுத் வரைக்கும் வினிகர் இல்லாமல் சாப்பிட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சாப்பிட்டாங்க, வேற வழி இல்லைன்னு சாப்பிட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு வழி இல்லைன்னு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் இது நல்ல உணவுன்னு சொன்னாங்க. இதை பிடிச்சிக்கிட்டு இந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மவுத் வரைக்கும் எப்போ சாப்பிட்டாலும் கல் இருக்கணும், அந்த வினிகர் இருக்கணும். வினிகர் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்படியெல்லாம் சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இது நேசத்துடைய உச்சகட்டம், நேசத்துடைய உச்சகட்டம். இந்த உச்சகட்டம் தான் அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹும் ரதுவன் என்ற சிறப்பு பெற்றுக் கொடுத்துச்சு. இந்த நேசம் இல்லாமல் அருமையான சகோதர பெருமக்களே எந்த விதமான சிறப்பையும் சஹாபாக்கள் பெற்றிருக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வை நாம் ஏன் நேசிக்கணும், நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய சொல்லிக்கணும். நான் கடந்த வாரங்களில் கூட சொன்ன ஞாபகம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, மசலி கமசலி ரஜுலின் அவுகதனாரா, எனக்கு உதாரணம் அந்த மனிதரை போன்று. அந்த மனிதர் யார்? அந்த மனிதர் நெருப்பை மூட்டுகிறாரு. அதை பார்த்து வகாத்தி துபாபு எல்லா அந்த பூச்சிகளும் அந்த நெருப்பில் வந்து விழுகுது. இந்த மனிதர் அந்த பூச்சிகளை நெருப்பில் விழாமல் தடுத்து கொண்டு இருக்கிறார். அது மாதிரி அன ஆஹிதும் பிஹுஜிக்கும், உங்களுடைய இடுப்பு சட்டையை பிடித்து இழுத்து கொண்டு இருக்கிறேன். நம்முடைய தாய் தகப்பன் கூட இழுக்கலை, நம்முடைய தாய் தகப்பன் கூட இழுக்கலை. நம்முடைய தலைவர் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, உங்களுடைய இடுப்பு சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நரகத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு. இப்போ அந்த நம்பியை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணும். கடந்த நேற்றைய பொழுது கூட பசீம் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் சம்பந்தமான நிறைய தகவல்களை சொன்னாங்க. நிறைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் நேசித்தாங்க என்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. அதில் ஒரு செய்தி நமக்கு அதிகமாக கேள்விப்பட்ட செய்தி தான். இதில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தியை பார்ப்போம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் வந்தார், வந்து மத்தஸ்ஸான்னு கேட்டார். யார் ரசூலுல்லாஹ், கியாமத்து நாள் எப்பொழுது வரும்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் கியாமத்து நாள் எப்போ வரும்னு பதில் சொல்லியிருக்கணும். சாதாரணமாக நம்ம கேட்டால் தான் சொல்லுவோம் எப்போ வரும்னா, இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் இருந்துச்சுன்னா கியாமத்து நாள் வரும்பான்ட்டு. ஆனால் ரசூலுல்லாஹ்வாச்சே, ஆசிரியராச்சே, மாணவன்ட்டு எப்படி பேசணும் ஒரு ஆசிரியருக்கு தெரியும். கமா மா ஆதத்தை, நீ என்ன தயாரிப்பு செஞ்சுருக்கிற, கியாமத்து நாள் எப்போ வரும்னு கேட்குறீல, இந்த நாளைக்கே வந்துருச்சு, என்ன பண்ண போகிற, ஏதாவது உன்கிட்ட சேஃப்டிக்கு ஏதாவது வச்சுருக்கிறியா, அதுக்கான தயாரிப்புகள் ஏதாவது இருக்கா என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னார், மா ஆதத்துலஹா மின் கசீரம் மினசியாம் யா ரசூலுல்லாஹ் மினஸ்ஸலாத், யா ரசூலுல்லாஹ், நான் அந்த கியாமத்தினுடைய சேகரிப்புக்காண்டி பெரிய தொழுகையெல்லாம் ஒன்று இடத்துல இல்லை. அதாவது நம்ம வந்து ஒரு தஹஜ்ஜுத் 8 ரக்கா தொழுதுட்டோன்னு வைங்களேன், வளமையாக 4 ரக்கா தொழுகிற இடத்துல 8 ரக்கா தொழுதுட்டோன்னு சொன்னால் அன்றைக்கி பூரா நமக்கு ஒரு வலி மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். நம்ம வலி ஆகிட்டோம் போல, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வலி ஆகிட்டோம் போலன்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. மஹல்லால் யாருமே மாதம் நோன்பு வைக்கல, நம்ம 3 நோன்பு வச்சுட்டா நம்ம தான் மஹல்லால் ஆக சிறந்தவர், நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கலாட்டி வேறு யாருக்கு கொடுக்க போகிறான். சின்ன சின்ன அமல்களை கொண்டு நம்ம அப்படியே திருப்தி பட்டுக்கொள்வோம். இது ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரமும் கூட, அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த மாதிரி என்ன அமல் செஞ்சான்னு தெரில. ஆனால் அந்த மனிதர் சொன்ன வார்த்தை, யார் சொல்ல என்ற பெரிய தொழுகையெல்லாம் ஒன்றும் இல்லை, வலா சியாம் பெரிய நோம்புலாம் ஒன்றும் இல்லை, வலா சதக்கா பெரிய சதக்காலாம் ஒன்றும் இல்லை, வலாக்கின் ஒஹிபுல்லா வ ரசூலுஹு, ஒன்றே ஒன்று நான் உறுதியாக சொல்வேன், என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் நிரம்பி இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் நிரம்பி இருக்கு. இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் என்னுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது என்ற வார்த்தையை கேட்டதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த மன் அஹ்பப்த, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ யாரை நேசிக்கிறாயோ, உன்னுடைய உள்ளத்தில் யாருடைய நேசம் அதிகமாக இருக்கிறதோ அவரோடு நீ சொர்க்கத்தில் இருப்ப என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் அந்த மனிதருக்கு சொன்னாங்க. அதாவது இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்ம யார் அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்களோட சொர்க்கத்தில் இருப்போம். இந்த மனிதர் ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறார், அதனால் இவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்ற ஒரு சுப செய்தியை ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க. இதோட முடியலை. அனஸ் ரலியல்லாஹு, இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, மா ஃபரஹனா பாதல் இஸ்லாம் கமா ஃபரஹனா, அன்றைய தினம் நாங்கள் சந்தோஷப்பட்டது போன்று நாங்கள் இஸ்லாத்தை எப்போ நுழைஞ்சோமோ அதிலிருந்து எங்களுடைய மௌத்து வரைக்கும் அன்றைய தினம் நாங்கள் சந்தோஷப்பட்டது போன்று வேறு எந்த தினமும் நாங்கள் சந்தோஷப்படலை. அதாவது அன்னைக்கு தான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எங்களால் கற்பனையை செய்ய முடியாது, அந்த சந்தோஷம் எப்படின்னு எங்களால் சொல்ல தெரியாது. அந்தளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருந்ததுன்னு அந்த சஹாபி சொல்கிறாங்க. என்ன காரணம் சொன்னால், அவங்களுடைய உள்ளத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் நிரம்பி இருந்தது. வந்தவருக்கு மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய வந்தவருடைய உள்ளத்தில் மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இல்லை,
இவங்க சஹாபாக்களுடைய உள்ளங்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் நிரம்பி இருந்தனால அப்பா இந்த பதில் அவருக்கு மட்டுமல்ல நமக்குமானது, இன்ஷா அல்லாஹ் நாமும் நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ்வோடு இருப்போம் என்ற இந்த செய்தியை தான் இவர் எப்படி சொல்றாரு, மா ஃபரஹனா பாதல் இஸ்லாமி கமா ஃபரஹனா, அன்றைய தினம் நாங்கள் சந்தோஷப்பட்டது போன்று வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷப்பட்டதில்லை என்று ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இது தெரியும். இப்போ கேள்வி, இந்த ஹதீஸை நம்மளும் படிக்கிறோம், இது 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 சார்ந்த பதிலை நம்மளும் பல முறை கேள்விப்பட்டு இருக்கிறோம். நமக்கு சந்தோஷம் வருகிறதா? நம்ம யாரை நேசிக்கிறோமோ இவர்களோடு சொர்க்கத்தில் இருப்போம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை பொய்யாகாது. அது சர்ச்சைக்குரிய நபர் சொல்லியிருந்தால் கடந்து போயிடலாம். சொன்னது ரசூலுல்லாஹ், இந்த வார்த்தை பொய்யாகாது. இப்போது யாரை நேசிக்கிறோமோ இவரோடு சொர்க்கத்தில் இருப்போம்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, இந்த நம்ம படிக்கும் பொழுது நமக்கு ஏன் ஒரு சந்தோஷம் ஏற்படுறதில்லை? நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படணுமா? இதை படிக்கும் போதே சந்தோஷம் ஏற்படணுமா இல்லையா? பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் இல்லை, அதுதான் உண்மை. அது இருந்தால் நமக்கும் சந்தோஷம் வரும். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தோஷப்பட்டது போன்று நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் முதல்ல இன்புட் இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் எப்போ இல்லையோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்ம ரசூலுல்லாஹ்வோடு இருப்போன்ற அந்த சந்தோஷம் நமக்கு ஏற்படாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பெருமானாருடைய பிரபல்யமான ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும். சலாசன் 3 செய்தி, அதில் ஒன்னோட நான் முடிப்பேன். 3 செய்தி, அந்த 3 யாருடைய உள்ளத்தில் இருக்கோ அவங்க அல்லாஹ்வுடைய அந்த இபாதத் செய்கிறது, ஈமானுடைய சுவையை அறிந்தவர்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஈமானுடைய சுவையை அவர் அறிந்தவர். ஈமானுடைய சுவையை, ஈமான் என்ன, ஈமானுடைய சுவை எப்படி அறிகிறது? கிதாபுகள் எழுதுவாங்க, இபாதத் செய்கிறது இலகுவாக இருக்கும். இபாதத் செய்கிறது 20 ரக்காத் தொழுதால் கஷ்டமாக தெரியாது. இவருக்கு உள்ளத்தில் ஈமானுடைய சுவை இருக்குது. நோன்பு வைக்கிறது சிரமமாக தெரியாது. இவருடைய உள்ளத்தில் இவர் ஈமானை சுவைத்தவர்னு அர்த்தம் இல்லையா? 2 ரக்காத் தொழுவது மலையை சுமக்கிற மாதிரி இருந்தால் இவருடைய ஈமானில் பிரச்சனைன்னு அர்த்தம். ஈமானுடைய சுவையை யார் அறிந்தார், யார் அறியலை, யார்ட்டையும் போய் ஃபத்வாலாம் கேட்கவில்லை. அமல் செய்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமானுடைய பிரச்சனை இருக்குது. அமல் செய்கிறதுல நமக்கு போதும்ன்ற சிந்தனை வரல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னும் செய்யணுன்ற எண்ணம் ஏற்படுது, ஒரு சடைவு ஏற்படலை என்றால் அல்ஹம்துலில்லாஹ் இவருடைய உள்ளத்தில் இவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து கொண்டு இருக்கிறார்னு அர்த்தம். ஈமானுடைய சுவையை சுவைத்து கொண்டு இருக்கிறார் அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஈமானுடைய சுவையை சுவைக்க வேண்டும் என்றால் 3ல் 1 அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பிரியப்பட வேண்டும். கிதாபுகளில் இந்த ஹதீஸ்க்கு கீழே தஃப்சீர் எழுதுவாங்க, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறாரோ அவருக்கு இபாதத் செய்வது மிகவும் இலகுவானதாக இருக்கும். இபாதத்தின் மீது ஒரு போதை ஏற்படும். சஹாபாக்கள் எப்படி இபாதத்தில் ஒரு போதை ஏற்பட்டதோ, அதில் ஒரு சடிவு ஏற்படவில்லையோ, போட்டி போட்டுக்கொண்டு இபாதத்துக்களை செய்தார்களோ, அது மாதிரியான அந்த இபாதத்தில் ஒரு பேராவல் எப்பொழுது ஏற்படும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது என்பதாக கிதாபுகள் எழுதுவார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியோடு நான் நிறைவு செய்வேன். ரசூலுல்லாவை நேசிக்காமல், ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் முழுமையாக இல்லாமல் எந்த அமலை செய்தும் எந்த மரியாதையும் கிடையாது. அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, முழுக்க ரசூலுல்லாஹ்வை கோடு போட்டதுக்கு அந்த கோட்டிலேயே நம்ம நடக்கிறோம். கண் இமைக்கும் நேரம் கூட அந்த கோட்டிலேருந்து நகரலை என்று இருந்தாலும் இதில் என்ன இந்த நேசம் வரும்பொழுது அந்த இபாதத்து வரும், இத்திபா வரும். இந்த நேசம் எப்போ வருதோ ரசூலுல்லாஹ்வின் மீது, அப்போ தான் அந்த பின்பற்றுதல் வரும். இந்த நேசம் இல்லாமல் பின்பற்றுவது சாத்தியமில்லை. ஒரு கால் ஒருத்தர் நேசம் இல்லாமல் பின்பற்றினாலும் அந்த பின்பற்றுதல் எனக்கு தேவையே இல்லை என்பதாகத்தான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்களோ, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ரசூலுல்லாஹ் எப்படி நேசிக்க நமக்கு சொன்னார்களோ அது போன்று நேசிக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை தந்து, பெருமானாருடைய அந்த ஹதீஸில் சொன்ன சுப செய்தியை போன்று நாமும் நாளை மறுமை நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல இறைவன் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. ஆமீன்.